ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்த். இன்னைக்கு வீடியோவில் இப்போ மார்க்கெட்டில் இந்த 20,000 செக்மெண்ட்டில் ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று ரியல்மியுடைய Realme Narzo 65G, இன்னொன்று சாம்சங்குடைய சாம்சங் கேலக்ஸி M34 5G. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி 20,000 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரியல்மி அண்ட் சாம்சங் ஆப்ஷனாக கொடுத்தாங்க. அப்படின்னா நான் கண்ணை முடிக்கிட்டு ரியல்மி பக்கம் தான் போவோம், ரியல்மி தான் சூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ கதையே மாறி இருக்குது. ஆக்சுவலி சாம்சங் செம்ம டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சில விஷயங்கள் இன்னும் பெட்டராகவுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ள போய் பேசலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ரியல்மி பார்த்தோம்னா ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர் அண்ட் பிளாக் கலர். இதில் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வேகான் லெதர் மெட்டீரியல் அப்படின்ற அந்த மெட்டீரியல்லையும், பிளாக் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்லையும் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் கிளாசி ஃபினிஷில் ஆக்சுவலி பிளாக் கலர் இருக்குது. மற்றபடி மொபைலுடைய வெயிட் 183 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.9 mm திக்னஸோட ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்படியே சாம்சங் பார்த்தோம்னா இவங்க லுக் யூஸ்வலான சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக், பட் 3 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அண்ட் சில்வர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் 202 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.8 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பல்கியான கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோனை தான் இங்கே ரியல் சாம்சங் உடைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் லுக் வைஸ் ஆகட்டும் இல்லை டிசைன் கம்ஃபர்ட்டாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாகவும் பார்க்கும்போதுமே கண்டிப்பாக சாம்சங்கை விட ரியல்மி தான் இங்கே பெட்டராக இருக்குது. ஏன்னா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் லுக்குமே இங்கே கண்டிப்பாக சாம்சங்கை விட ரியல்மி பெட்டராகவே இருக்குது. அடுத்து டிஸ்பிளேன்னு வந்தோம்னா ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு AMOLED டிஸ்பிளே தான். பட் அதில் ரியல்மி பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED டிஸ்பிளேவாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் சாம்சங் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சாம்சங் 120 Hzக்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷிங் ரேட்கான சப்போர்ட் அப்படின்றது இருக்குது. மற்றபடி ரியல்மி பார்த்தீங்கன்னா 1000 Hz வரைக்கும் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் போகணும்னு சொல்கிறாங்க. அண்ட் 120 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. 1000 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், கார்னிங் உள்ள கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது ரியல்மி கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங் பார்க்கும்போது இங்கேயுமே 1000 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ கொடுக்குறாங்க. டச் சாம்பிளிங் ரேட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சுக்கான ஒரு செல்ஃபி கேமரா நாச்சோட கார்னிங் உள்ள கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ப்ரைசிங்லி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளே கார்னிங் உள்ள கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்கு. பாசிட்டிவாக இருக்குது. பட் எந்த டிஸ்பிளே பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நமக்கு பார்க்கும்போது 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வேணும்னு நினச்சிங்கன்னா சாம்சங் போங்க, அங்கே இருக்குது. மற்றபடி நார்மலாக பார்க்கும்போது ரெண்டுமே AMOLED டிஸ்பிளே தான். பட் அந்த வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச் அப்படின்றது தான் சாம்சங்கில் எனக்கு கொஞ்சம் பிடிக்குது. அது போக பெசல்ஸுமே சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் அந்த ஓல்டு லுக்கில் இருக்குது. பட் ரியல்மி கொஞ்சம் பெசல்ஸ்லாம் கம்மியாக அண்ட் நமக்கு பஞ்சோல் டைப்க்கான செல்ஃபி கேமராவோட கொஞ்சம் குட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு குட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணுமா இல்லை 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வியூவிங்காக ரெண்டுமே AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால கண்டிப்பாக பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம்னா ரியல்மி 5000 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே சாம்சங் 6000 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் சார்ஜர் பாக்ஸில் சாம்சங்கில் இருக்காது, தனியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். 25 வாட்ஸ்க்கான சப்போர்ட் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணுவாங்க. அது மெயினாக இங்கே இருக்கக்கூடிய ட்ராபேக். பட் 6000 mAhக்கான பெரிய பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பெரிய பேட்டரி பேக்கப் வேணும்னா சாம்சங் போகலாம். இல்லை உங்களுக்கு சார்ஜரும் பாக்ஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி போங்க, அதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரியல்மி பார்த்தீங்கன்னா அவங்க மீடியாடெக்கோட Dimensity 6020 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 nm சைஸ்க்கான ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது Dimensity 6020 புது நேமில் இருந்தாலும் இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Dimensity 700 இருக்குல்ல, அதை தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸர் தான் அதளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அதுவே சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா Exynos 1280 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 nm ப்ராசஸர் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸரில் எது பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைசிங்லி Exynos 1280. சாம்சங் இங்கே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ எப்போவுமே இந்த செக்மெண்ட்லலாம் சாம்சங் பர்ஃபார்மன்ஸ் தான் குறை வைப்பாங்க. அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக சாம்சங்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டு, இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சாம்சங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி Antutu பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் இருக்கக்கூடிய அந்த Exynos 1280க்கு 5 lakh ப்ளஸ்க்கான Antutu வருதா சொல்கிறாங்க. அதுவே இங்கே இருக்கக்கூடிய ரியல்மியில் இருக்கக்கூடிய அந்த Dimensity 6020 பார்க்கும்போது 4 lakh-க்கான Antutu ஸ்கோர் வரதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Exynos 1280 சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மற்றபடி ரெண்டுத்துலையுமே LPDDR4X-க்கான LTPO4 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 5G பேண்ட் ரெண்டுத்துலையுமே இருக்குது. இங்கே சாம்சங் பார்த்தீங்கன்னா 11 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே ரியல்மி பார்த்தீங்கன்னா 9 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டுத்துலையுமே டியூவல் 5G, ரெண்டு சிம்லையுமே அட் அ டைமில் 5G யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ்னு வந்தீங்கன்னா
இங்கே சர்ப்ரைசிங்லி ரியல்மியோட சாம்சங் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பட் கேமிங்க்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கன்சிடர் பண்ணாதீங்க. ரெண்டுமே இந்த செக்மெண்ட்டில் அந்தளவுக்கு பெஸ்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதை நீங்கள் மைண்டாக நோட் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, அதையும் நோட் பண்ணிங்க. இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கில் இருக்கக்கூடிய Exynos 1280 அப்படின்றது 5 nm சைஸ்க்கான ப்ராசர் அப்படின்றதுனால இதில் உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். அதோட சாம்சங்கில் 6000 mAh பெரிய பேட்டரியும் இருக்கிறதுனால பேட்டரி லைஃபும் கண்டிப்பாக சாம்சங்கில் உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு பேட்டரி லைஃப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து கேமரான்னு வந்தோம்னா இங்கே அஃப்கோர்ஸ் சாம்சங் தான் லீட் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி பின் பக்கம் 3 கேமரா சாம்சங்கில் இருக்குது. பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா OIS-க்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியல்மி பக்கம் வந்தோம்னா இங்கே பின் பக்கம் 2 கேமரா தான். 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, இது கூட ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் அப்படின்ற மாதிரி 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே அந்த 64 மெகாபிக்சல் கேமரா OIS சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வகையிலே இங்கே கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ கேமரா சாம்சங் தான் OIS சப்போர்ட்டோட இங்கே கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் OIS சப்போர்ட் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றபடி என்ன சென்சர் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராலையும் தெரியல. பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சாம்பிள்ஸும் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கோ த்ரூ பண்ண வரைக்கும் ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சாம்சங்குடைய இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பெட்டராக இருக்குது மார்க்கெட்டில். இது மட்டும் இல்லாமல் சாம்சங்கில் 4K 30 fps மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் ரியல்மியில் 1080 பிக்சல் 30 fps தான் ரியர் கேமராவில் உங்களால் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் சாம்சங்லேயுமே OIS சப்போர்ட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த OIS சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்டெபிலைஸ்டான வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 1080 பிக்சல் 30 fps தான் பண்ணும். 4K 30 fps உங்களுக்கு ஸ்டெபிலைஸ்டான வீடியோ கிடைக்காது. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிங்க. இது போக சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்கக்கூடிய நிறைய கேமரா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நிறைய கேமராவுக்கான ஃபீச்சர்ஸும் இருக்குது. அண்ட் கேமராவுடைய அவுட்புட்டும் சாம்சங்கில் இங்கே பெட்டராக இருக்குது. முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மியில் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுத்துலையுமே 1080 பிக்சல் 30 fpsல தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் மெகா பிக்சலை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு அதான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ரொம்ப பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்க முடியாது. பட் ரியர் கேமராவில் வரும்போது கண்டிப்பாக ரியல்மியை விட சாம்சங் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத இங்கே கொடுக்கும். அதே மாதிரி அதர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி இங்கே AMOLED டிஸ்பிளே கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துட்டாங்க. பட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜெக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு உங்களால் போட்டுக்க முடியும். அண்ட் NFC-க்கான சப்போர்ட்லாம் எதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. அண்ட் Android 13 Realme UI 4.0 ரியல்மி ரன் ஆகுது. பட் சாம்சங் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் கொடுத்துருக்காங்க. இது போக சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இங்கேயும் நமக்கு இருக்குது. அண்ட் 3.5 ஆடியோ ஜெக் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயினாக கொடுத்துருக்காங்க. இது போக Android 13 One UI 5.1 ரன் ஆகுது. ஸோ யூஐயும் கண்டிப்பாக உங்களுக்கு சாம்சங்குடைய ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஸ்லீக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வகை யூஐ எல்லாமே நமக்கு சாம்சங் தான் பெட்டர். பட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அது ரியல்மியில் இருக்குது. ஃபைனலி மொபைலுடைய ப்ரைஸிங் அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ரியல்மி பேஸ் வேரியண்ட்டாக 8GB 128GB வேரியன்ட் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 18,000 அப்படின்ற ப்ரைஸிங்கும், 8GB 256GB வேரியண்ட்டை 20,000 அப்படின்ற ப்ரைஸிங்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம்சங் பார்த்தீங்கன்னா இங்கே 6GB 128GB அப்படின்ற இந்த பேஸ் வேரியண்ட்டை 19,000 அப்படின்ற ப்ரைஸிங்கும், 8GB 128GB வேரியண்ட்டை 21,000 அப்படின்ற ப்ரைஸிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே ரியல்மி அவங்களுடைய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங்கில் 6+ 128GB தான் உங்களுக்கு 19,000 செக்மெண்ட்டுக்கு கிடைக்குது. மற்றபடி ரெண்டுத்துடைய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பார்க்கும்போது இங்கே சாம்சங் செம்மையாக லீட் எடுக்கிறாங்க. ஏன்னா சாம்சங் M34 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் தான் 4 வருஷத்துக்கான OS அப்டேட்லாம் கொடுப்பாங்க. பட் இவங்க இந்த செக்மெண்ட்டில் 4 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ Android 17 வரைக்கும் அப்டேட் வரும் அப்படின்றது பாசிட்டிவ். பட் ரியல்மி அதை பற்றி தெளிவாக சொல்லலை. பட் 2 வருஷத்துக்கான OS அப்டேட் ரியல்மி கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் OS அப்டேட்னு பார்த்தீங்கன்னாலும் சாம்சங்லேயே உங்களுக்கு அதிகமாகவே பெட்டரான OS அப்டேட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி இப்போ ஓவரால் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் டீட்டெயிலில் கம்பேர் பண்ணதுலேருந்து இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் எது பெட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சில பாசிட்டிவ் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அந்த வகையில்
சாம்சங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னா அந்த வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச் அது நெகட்டிவ், அதே மாதிரி சார்ஜர் பாக்ஸில் இல்லாதது நெகட்டிவ், அண்ட் 6+128GB வேரியண்ட்டாக 19,000 செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது மெயினாக நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ரியல்மியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னு பார்க்கும்போது ரியல்மியில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. இது போக கேமரா மொக்கையான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் ப்ராசரும் இந்த செக்மெண்ட்டுக்கு மொக்கையான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸிங்க்கு உங்களுக்கு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் ஒரு ஹையர் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி மாதிரி நிறைய விஷயங்கள் சாம்சங் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ப்ரைஸிங் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பேபி அந்த 8+128GB வேரியண்ட் 20,000 கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது சாம்சங் M34 5G எனக்கு பர்சனலி பரவாயில்ல, பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த 20,000 செக்மெண்ட்டில் ரியல்மி அண்ட் சாம்சங் கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.